நாம் இன்று பார்க்கின்ற சித்தர் குருமலையில் உள்ள தவசி தம்பிரான் சித்தரை பற்றியான குறிப்புகள். கோயில்பட்டியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருமலை என்கின்ற சிறிய கிராமம். வறண்ட பாறைகள் வழியாக நடந்து செல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இங்கே வருபவர்கள் இங்கு வந்து சித்தர்களை வழிபடுகிறார்கள் என்கின்ற ஒரு கூற்றும் சொல்லுகிறார்கள். மலை ஏறுவதற்கு கடினமாக உள்ளதால் தாங்கள் வரும்போது தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தாங்களே கொண்டு வந்து விடுங்க. ஏனென்றால் இந்த மலைப்பகுதியை சுற்றி தங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. அதனால் தண்ணீர், சாப்பாடு, பிஸ்கட் மற்றும் உங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் இந்த மலைப்பகுதி ஏறுவதற்கும் இறங்குவதற்குமே மிகவும் கடினமாக இருக்கும். அதனுடைய மலை சீனிக்கல் பாறை என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான பாறைகள் என்பதால் ஏறுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாற்போல் தாங்கள் தயாராகி வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஒன்றியத்துக்கு உட்பட்டது குருமலை கிராமம். இந்த அழகான கிராமத்தை ஒட்டி வடதிசையில் நீண்டு காணப்படுவதுதான் குருமலை. ஊத்துப்பட்டி என்கிற ஊரில் ஆரம்பிக்கும் இந்த குருமலை கொப்பம்பட்டி என்கிற ஊரில் முடிகிறது. இந்த மலையின் நீளம் சுமார் 12 கிலோமீட்டர். கோவில்பட்டி மற்றும் இதன் சுற்றுவட்டார மக்களை பொறுத்தவரை குருமலை என்பது ஒரு ஆன்மீக மலை. இந்த மலையை இறை அம்சம் கொண்டதாகவே பாவிக்கிறார்கள். குருமலையின் உயர்வை சொல்ல குருமலைக்கு மறுமலை இல்லை என்று உள்ளூர்காரர்கள் பழமொழி சொல்கிறார்கள். குருமலைக்கு ஆன்மீக சிறப்பு வந்தது எப்படி? சுமார் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் தோன்றியதாகவும் பாம்பு கடி மற்றும் வியாதிகளுக்கு மூலிகை சிகிச்சைகள் அங்கு வழங்கப்பட்டதாகவும் அன்றைய காலத்தில் நடைபெற்றதாக கூறுகிறார்கள். இந்த மலை தோன்றியதற்கு ஒரு கதையும் சொல்கிறார்கள். ராமாயணத்தில் வரும் ஒரு சம்பவம், எதிரிகளால் தாக்குதலுக்குள்ளான லட்சுமணனை குணமாக்குவதற்கு சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வருமாறு அனுப்புகிறார் ஆஞ்சநேயர். அதன்படி பெயர்த்து வரும் வழியில் சஞ்சீவி மலையின் சில பகுதிகள் ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்துள்ளன. அப்படி விழுந்த ஒரு பகுதிதான் இந்த குருமலை. இதன் காரணமாகவே நோய் தீர்க்கும் மூலிகைகள் நோய்கள் தீர்க்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மலையின் உச்சி பகுதியில் ஒரு குகை இருக்கிறது. அது குருநாத சுவாமி குகை என்பது அதன் பெயர். சில 100 ஆண்டுகளுக்கு முன் தவசி தம்புரான் என்ற முனிவர் உட்பட பல்வேறு முனியர்கள் இந்த குகையில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பல சித்தர்கள்
இங்கு தங்கி தவம் செய்து வந்தார்களாம். தாளையுத்து சாமியார் என்பவர் இங்குதான் அடக்கமாகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். மலை உச்சிக்கு ஏறும் வழியில் பொய்யாமொழி ஐயனார் கோவிலும் மலைக்கு நடுவில் முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலும் இருக்கிறது. தவசி தம்பிரான் சுவாமிகள் முருகப்பெருமானின் பூரண அருள் பெற்றவராகவும் ரசவாதத்திலே தேர்ச்சி பெற்றவராகவும் திகழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள். அவரது ஜீவ சமாதி எட்டயபுரம் அருகே வேறு ஊரிலும் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்நாட்களில் இந்த காடு எட்டயபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானதாக இருந்ததாகவும் எட்டயபுரம் அரசர்களுக்கு தம்பிரான் சுவாமிகள் தனது ரசவாதத்தில் மூலம் தங்கம் செய்து கொடுத்ததாகவும் ஒரு செய்தி நிலவுகிறது. இந்த மலையின் அருகில் முடுக்கலாம் குளம் என்று ஒரு கிராமம் உள்ளது. அதில் முருகருடைய சந்நிதி உள்ளது. இங்கே வருபவர்கள் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் கோயில்பட்டியிலே நீங்க வாங்குவதுதான் சிறப்பு. ஏனென்றால் சுற்றியுள்ள கிராமங்களில் நமக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது மிகவும் அரிது. தவசி தம்பிரான் சித்தர் மேலே மலை உச்சியில் ஈரிப்பிள்ளையாக காட்சி கொடுப்பதால் அதற்கு பால் பழம் வைத்து வழிபடுவது சிறப்பு. அது நம்ம அந்த காணொளியில் இறுதியில் அது இருக்கும். அதனால் நீங்கள் வரணும் என்று நினைப்பவர்கள் தவசி சித்தருடைய அருளாசி வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாலும் பழமும் கண்டிப்பாக வாங்கி கொண்டு வாருங்கள். இந்த வீடியோ முழுமையாகவே மலைப்பகுதிகளை நாங்கள் காட்டியிருப்போம். ஏனென்றால் அதனுடைய பாதைகள் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ளவும், வர முடியாதவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தவசி தம்பிரான் சித்தர்களுடைய அருளாசி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ மலையின் அடிப்பகுதியில இருந்து சித்தர்கள் காட்சி கொடுக்கும் இடம் வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. இது ஏறி செல்வதற்கு கடினமாக உள்ள பாறை. இதனால் தனியாக நீங்கள் யாரும் இங்கே பயணம் செய்யாதீர்கள். குறிப்பாக பெண்கள் இந்த பகுதியில் பயணம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இதில் ஆளுடைய நடமாட்டங்கள் மிக குறைவாக இருக்கும். அதனால் வருபவர்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளுடன் வாருங்கள். ஏனால் இங்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு கிடைப்பது அரிது. அதனால் அதெல்லாம் தாங்களே ஏற்பாடு செய்கிறீர்கள். வாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். என்றும் இறை பணியில் சித்தர் பூனே. குருமலை தவசி தம்பிரானடிகளே, திருமலையாளும் அருளாளரே சரணமே. மௌனத்தில் பேசும் மகா சித்தர் நீரே, எம் பாவங்கள் தீர்க்கும் பரமன் நீரே.
சரணம் மாபநாசம் அருகே பனிமலை வீற்றிருப்பாய் பக்தர் துயரம் கண்டு ஓடி வந்திடுவாய் சரணம் பாபநாசம் அருகே பனிமலை வீற்றிருப்பாய் பக்தர் துயரம் கண்டு ஓடி வந்திடுவாய் தவத்தின் உருவே தம்பிரான் தேவே உன் பாத நிழலே எமக்கு வாழ்வின் சேவே தவத்தின் உருவே தம்பிரான் தேவே உன் பாத நிழலே எமக்கு வாழ்வின் சேவே மலை மேல் அமர்ந்து உலகை தவம் செய்வார் அடிமை எங்கள் உள்ளம் மலர அருள் செய்வார் மலை மேல் அமர்ந்து உலகை தவம் செய்வார் அடிமை எங்கள் உள்ளம் மலர அருள் செய்வார் சரணம் பாபநாசம் அருகே பனிமலை வீற்றிருப்பாய் பக்தர் துயரம் கண்டு ஓடி வந்த